சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் இன்னைக்கு தரையிலெல்லாம் படுக்கல. நான் இன்னைக்கு உங்க கூட கட்டில்ல பக்கத்திலேயே படுத்துக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேங்க. இல்ல தரையில படுக்க போறது நீங்க இல்ல, நான். நீங்க மேல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஏங்க என்னங்க மறுபடியும் முதல்ல இருந்தா? இல்லையே, இது ஏற்கனவே நாம முடிவு பண்ணது தானே. அப்போ சாப்பாடு ஊட்டி விட்டது, என் கைய பிடிச்சு டான்ஸ் ஆட வச்சது, இதெல்லாம் வெறும் கனவா? அது கனவெல்லாம் இல்ல, நிஜம்தான். அப்போ கட்டிலே படுத்துக்கலாம்ல, எதுக்கு கீழே படுக்கிறேன்னு சொல்றீங்க? ஏங்க 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 என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பெட்ஷீட்டை விரிச்சிட்டு இருக்கீங்களே, என்னங்க நியாயம் இது? வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் என் கூட சந்தோஷமா இருந்ததை பார்த்து என்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்கன்னு சந்தோஷமா இருந்தேன். ஏங்க 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 ஏதோ தெரியாம சொன்ன வார்த்தைக்காக என்னை ஒதுக்கி வைக்கிற நியாயமா? இல்ல தெரியாம கோவத்துல முட்டாள்தனமா பேசின வார்த்தைக்காக இப்படி தரையில படுக்கிறேன்னு போறீங்களே, இது நியாயமாங்க? நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக என்ன நீங்க இப்படி ஒதுக்கி மட்டும் வைக்காதீங்க. ஏன் வேலு, இதே தானே 4 நாளைக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டு கெஞ்சினேன். நான் தப்பே பண்ணல, என் பக்கம் நியாயம் இருக்குன்னு தெரிஞ்சும் என்னை ஒதுக்கி வச்சு எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்து என் மனசை காயப்படுத்தினீங்க. 4 நாள் கழிச்சு திருமம்மா குடும்பத்தோட சேர்ந்துட்டாருன்னு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஏன் ஒருத்தியால அவங்க சந்தோஷம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் கீழே எல்லாரும் முன்னாடியும் நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சேன். நான் பேசினது உங்க மனசை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்குன்னு எனக்கு புரியுதுங்க. அதுக்காக என்ன நீங்க இப்படி வெறுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீங்க என்ன அவ்வளவுதான் வேலு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப கூட நான் உங்களை வெறுக்கல. இப்ப மட்டும் இல்ல, என் கடைசி உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களை என்னால வெறுக்கவே முடியாது. ஏன்னா நான் உங்களை காதலிச்சதே நீங்க சொல்ற மாதிரி உடம்பு சுகத்துக்காக இல்ல, உணர்வு பூர்வமா சுகத்திலயும் துக்கத்திலயும் உங்க கூட நின்னு சந்தோஷமா 100 வருஷம் வரைக்கும் வாழணுங்கிறதுக்காக. ஆனா நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு உங்களுக்கு வேற மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நீங்க என் காதல ஒரு நொடியில் அசிங்கப்படுத்தி பேசி என்னோட மொத்த உணர்வையும் கலங்கடிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் உடல் உணர்ச்சியோட சம்மந்தப்பட்டது இல்ல வேலு. அதெல்லாம் மனசு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் வேலு. நாளைக்கே நம்ம வீட்டுல இன்னொரு பிரச்சனை வந்தாலும் அதையும் காரணம் காட்டி நீங்க இதே மாதிரி பேச மாட்டீங்கன்றதுக்கு என்ன நிச்சயம்? ஒரு பொண்டாட்டி புருஷன்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது கணவன் நம்ம பக்கம் நிக்கணுங்கிறது மட்டும்தான். ஆனா அதை நீங்க செய்ய தவறிட்டீங்க வேலு. உங்களை நான் குத்த சொல்றேன்னு நினைக்காதீங்க. உங்களோட சூழ்நிலை எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. என்ன இருந்தாலும் என் மனசு இது எல்லாமே ஏத்துக்கணும். அதுக்காக நமக்குள்ள இந்த பிரிவு அவசியம் தேவைப்படுது. இல்ல நான் என்ன சொல்ல பாருங்க வேலு, இதுதான் என் முடிவு. என் உணர்வை மதிக்கிறவரா இருந்தா இதையும் ஏத்துக்கோங்க. நீங்க காலையில எழுந்து சீக்கிரமா ஹோட்டல் போனோம், டைம் ஆயிடுச்சு. எனக்கும் தூக்கம் வருது, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. குட் நைட். லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க.
நம்மள உயிருக்குயிரா நேசிச்சவளை நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது. நாம பேசுற வார்த்தை எவ்வளவு முக்கியம்னு இப்ப புரியுது. செல்வியோட கோபம் நியாயமானதான். எனக்கு இந்த தண்டனை வேணும் தான்.